ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. மதி வந்து ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுருவாங்க அவங்களுடைய அத்தைக்கிட்ட. உடனே மலர் இருந்துட்டு, மதி பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கூட மதி, நான் சொல்கிறதே கேளு அக்கா, போதும்க்கா, இந்த வீட்டுக்காக நீங்கள் பண்ணி பண்ணி எந்த நிலமையில் இருக்கீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுமே நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டா எப்படிக்கா, ஏன்க்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன சொல்ல வரன்றதெல்லாம் இல்லை, நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்கக்கா. இந்த வீட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க, இந்த ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு. சுரேஷ் வந்து, என்ன நீ இஷ்டத்துக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டு போற, பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதையை கொடுக்க மாட்டியா நீ, இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்றாங்க. நான் ஒன்றும் தப்பா ஒன்றும் நடந்துக்கல, நான் சரியா தான் நடந்துக்கிறேன்றாங்க. ஏதோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நான் என்னைக்குமே கரெக்டா தான் இருக்கேன், நீங்க தான் வந்து தப்பான வழியில போய்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. உங்களுடைய அம்மா உங்களை சரியா வளர்க்காததுனால தான் இவ்வளவு பிரச்சனைன்றாங்க. எல்லாருமே உங்க அம்மா சரியா வளர்த்துருந்தாங்க இன்னைக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருப்பீங்கன்றாங்க. மலரக்கா வீட்டுக்காரர் இந்த வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க சம்பாரிச்சு கொடுக்குறாங்க சரிசமமா, நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கல்ல. மலரக்கா இந்த வீட்டுல கஷ்டப்படுறாங்க, ஏன் உங்க அம்மா கூட தான் முடிஞ்ச வேலை செய்யலாம்ல. அது எப்படி மகளை மக மாதிரி பார்ப்பாங்க, மருமகளை கொடுமைப்படுத்துவாங்களா, இதெல்லாம் என்ன ஒரு லாஜிக் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் இங்க கரெக்டா பேசினா உங்களுக்கு தப்பா தோணுது இல்ல அதெல்லாம்ன்றாங்க. நீ கரெக்டா எங்கடி பேசிட்டு இருக்க, தப்பா தான் பேசிட்டு இருக்கன்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன், இந்த வீட்டுல இருக்காது வெளியே போன்றாங்க. போறேன், தாராளமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன், இந்த வீட்லயே வாழணும், இந்த வீட்லயே இருக்கணும்ன்ற எந்த எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாதுன்றாங்க. இப்படி ஒரு வீட்டுல வாழணுன்றதுக்கு நான் தயவு செஞ்சு வீட்டை விட்டே போயிடுறேன்னு. மதி, ஏன் மதி, ஒரு மன்னிப்பு கேட்டுரு மதி, பிரச்சனை சரியாகிடும், என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நான் இந்த வீட்டை விட்டே போறேன், மதி அந்த வீட்டை விட்டே போயிடுறாங்க. மதி பேசுறது எல்லாருக்கும் ஷாக்கிங்கு, வீட்டை விட்டு போனதும் எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.